கடந்த சில நாட்களாவே ரசிகர்களின் ரசிகன் மணியோட வீடியோ கால் இஷ்யூ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு வருது. சொல்லப்போனா இந்த இஷ்யூவை சோஷியல் மீடியாவையும் தாண்டி சில நியூஸ் சேனல்ஸ் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரசிகர்களின் ரசிகன் மணி ஒரு பொண்ணு கூட ஆபாச வீடியோ கால் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகி மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இதுல மனமுடைஞ்சு போன மணி அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் தானா, ரெண்டாவது இருக்கிறது வேற யாரோ அதை எடிட் பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்ப நாளாவே அடிக்கடி ஆபாச வீடியோ கால் யாரோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அது யாருன்னு சரியா தெரியல. அப்படிதான் ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தப்ப இந்த மாதிரி வீடியோ கால் வந்துச்சு. அவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முகத்தை காட்ட சொன்ன, ஆனா அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் இப்படி எடிட் பண்ணி போட்டாங்கன்னு ரொம்பவே தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இந்த இஷ்யூவை விடாம சில நியூஸ் சேனல்ஸ் இவரை பத்தி மட்டமா பேச, இதுல கடுப்பான மணி வந்தது ஸ்னாப் வீடியோ கால்னு கூட தெரியாம வாட்ஸ்அப் வீடியோ கால்னு சொல்றாங்க. சோ நியூஸ் சேனல்ஸ நம்பாதீங்கன்னு வச்சு செஞ்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மணியோட வைஃப் கனி ஒரு சில கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சிருக்காங்கன்ற விஷயம் இவங்களை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த வீடியோ கால் சர்ச்சையை தொடர்ந்து இந்த வீடியோ கால் லீக்குக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி மணியோட ஃபேன்ஸ் பலரும் கனியோட வீடியோல கமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இது எதுக்குமே கனி ரியாக்ட் பண்ணாம தான் இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு நியூஸ் சேனல் மணியோட வீடியோ கால் இஷ்யூ பத்தி பேசுறதுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லி கனி கிட்ட கேட்டதாவும், அதுக்கு கனி அந்த வீடியோல இருக்கிறது மணியே இல்லன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டதாவும் மணி இதை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோல பேசியிருக்காரு. இந்த நிலையில கனியே இந்த இஷ்யூக்கு மறைமுகமா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு ஆப்பிள் பின்னாடி பக்கம் கடிச்ச மாதிரியும் நல்லா இருக்கிற முன்னாடி பக்கம் கண்ணாடி முன்னாடி இருக்கிற மாதிரியும் ஒரு பிக்கை ஷேர் பண்ணி ஆன்லைன் உண்மை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியால காட்டப்படுற எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லி மணிக்கு சப்போர்ட் பண்ற வகையில பேசியிருக்காங்க.